السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله الشرفاء وأصحابه الكرماء، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل رب زدني علما. وقال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. அன்பிற்கினிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவனே அமைத்து கொடுத்தான். அந்த அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மனிதனை விளக்கம் உள்ளவனாக, நற்சிந்தனை உள்ளவனாக, நல் அமல் செய்யக்கூடியவனாக உருவாக்குவதற்காக வேண்டி அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அறிவை கொண்டுதான், அந்த பகுத்தறிவை கொண்டுதான் ஒரு மனிதன் நன்மை எது தீமை எது என்பதை அவன் விளங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொண்டான். சத்திய இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்க அறிவுக்கு, மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் காண்பொழுது, இந்த அளவுக்கு கல்வி விஷயத்தில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வேறொரு மதத்தை நாம் பார்த்துவிட இயலாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லாம் குர்ஆன் ஷரீஃபை பார்த்திருப்பீர்கள், ஓதியிருப்பீர்கள். குர்ஆனுடைய வஹி அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வழங்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த வஹியுடைய செய்தி என்ன தெரியுமா? இக்ரா. இக்ரா என்ற பதத்தை இறைவன் அங்கே உபயோகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் வஹியா கொடுக்கின்றான். ஓதுவீராக, படிப்பீராக. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, மார்க்கத்துறை எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் படிப்பை முன்னிலைப்படுத்தி படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் முதல் வஹியுடைய முதல் செய்தியை அல்லாஹ் கொடுப்பதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு, அதுவும் மார்க்க கல்விக்கு எத்தகைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் என்பதை நாம் விளங்க முடியும். இப்போ மார்க்க கல்வி அப்படி என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமைகள், இவைகளை நாம் உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கல்வி இரு வகைப்படும். ஒன்று தனி மனித கல்வி, அது கட்டாய கல்வி. இன்னொன்று சமுதாய கடமை. தனி மனித கடமை, மற்றொன்று சமுதாய கடமை. இந்த தனி மனித கடமை என்பதுதான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும், அல்லாஹ்வை என்று சொல்லும் போது அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட பண்பு உள்ளவன் என்பதெல்லாம் அறிந்து கொள்வது, அவன் என்னெல்லாம் செய்கிறான் என்பதெல்லாம் அறிந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், என்ன விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டி சென்றிருக்கிறார்கள், அவர்களுடைய நடைமுறைகள் என்ன என்பதெல்லாம் விளங்குவது. இந்த கல்விதான், இதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லும்போது தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், மார்க்க கல்வியை தேடுவது, கற்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும், எல்லா முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்போ மார்க்க கல்வி அதனுடைய அடிப்படை விஷயம் என்ன? ஒவ்வொரு முஸ்லிமும்
அல்லாஹ் பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய கடமைகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் மார்க்கத்துடைய அடிப்படை கல்விகள். இவைகளை எந்த ஒரு முஸ்லிமும் எனக்கு தெரியாமல் விட்டுவிட்டேன், தவறாக நான் தவறு செய்து விட்டேன் தெரியாமல் என்று சொல்லி மன்னிப்பை அங்கே வாங்கிக் கொள்ள இயலாது. ஏனென்று சொன்னால் இந்த கல்வி ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமை. நான் அல்லாஹை பற்றி தெரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி தெரிய வேண்டும், தொழுகையை பற்றி எனக்கு தெரிய வேண்டும், நோன்பை பற்றி தெரிய வேண்டும், ஜக்காத் பற்றி தெரிய வேண்டும், ஹஜ்ஜை பற்றி தெரிய வேண்டும். இது எல்லா முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை. சமுதாய கடமை, இன்னொரு கல்வி என்ன? சமுதாய கடமை. ஒருத்தர் மருத்துவம் படிக்கின்றார், கணிதம் படிக்கின்றார். இவையெல்லாம் எல்லோரும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலராவது படிப்பார்கள். எனவே கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவா ஸித்னி எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக, இல்மா கல்வியை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். கல்வி எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. எந்த விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடவில்லை, அதிகமாக கேளுங்கள் என்று கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்லுகிறார், கல்வி அதிகப்படுத்தி கேளுங்கள், கல்வி அதிகப்படுத்தி கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி ஸித்னி இல்மா என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றார். கல்வி மிகுதமாக கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், நான் கனவு ஒன்று கண்டேன். எனக்கு கனவிலே ஒரு கிண்ணம் கொடுக்கப்பட்டது, அதில் பால் இருந்தது. அந்த பாலை நான் அருந்தினேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் என் நகங்களும் தாகம் தீர்ந்தன. பிறகு அந்த பாலில் எஞ்சியதை நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தேன் என்று சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அது விளக்கம் என்ன யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கல்வி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்ப கல்வியில் ஒரு பகுதி அது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சென்றிருக்கிறது என்பதை நாம் விளங்க முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியில் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள், நிரப்பமாக கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் ஆசானாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரப்பி ஸித்னி இல்மா, நீங்கள் கல்வியை அதிகப்படுத்தா இறைவா என்று நீங்கள் கேளுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் கல்வி விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தேன். லம்மனி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கட்டி பிடித்து கொண்டார்கள், அரவணைத்துக் கொண்டார்கள். வகால, இன்னும் சொன்னார்கள், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப, யா அல்லாஹ் இவருக்கு வேதத்துடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை அல்லாஹ் இவருக்கு கற்றுத் தருவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ கல்வி விஷயத்தில் நாமும் துஆ அதிகமாக செய்ய வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் துஆ செய்ய சொன்னானோ, கல்வி அதிகமாக கேளுங்கள், கல்வியை பற்றியுடைய துஆ அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னானோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்துடைய கல்வியை கற்றுக்கொடுன்னு சொல்லி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களோ, அதே போன்று நாமும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அதிகமான மார்க்க கல்வியை இறைவா தந்தருள்வாயா என்று நாம் துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, இப்போ கல்வி கற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும், என்ன சிறப்பு என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அநேக சிறப்புகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு ஹதீஸில் மார்க்க கல்வியுடைய ஒரு பாடத்தை, இல்முடைய ஒரு பாடத்தை கற்பது, அந்த கல்வியை, அந்த இல்மை கற்றுக்கொண்டவர் அந்த நேரத்தில் அவர் செயல்படுத்தினாலும் செயல்படாவிட்டாலும், அமல் செஞ்சாலும் அமல் செய்யாவிட்டாலும், ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 1 ரக்காத் 2 ரக்காத் அல்ல, 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட இல்முடைய பாடத்தில் ஒரு பாடத்தை படிப்பது இருக்கிறது 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மையானவற்றை கற்பிக்கவோ யாரேனும் ஒருவர் பள்ளிக்கு வருவார் என்றால், நன்மையானவற்றை கற்கவோ அல்லது கற்பிக்கவோ
படிக்கவோ அல்லது படித்து கொடுப்பதற்கோ ஒருவர் பள்ளிக்கு வந்தால் என்று சொன்னால் அவருக்கு என்ன சிறப்பு அல்லாஹ் தருகின்றான்? பரிபூர்ணமான ஹஜ்ஜு செஞ்ச ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று. ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் ஹஜ்ஜு செய்கின்றார், ஹஜ்ஜை மபரூர் செய்கின்றார், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செய்கின்றார். அதில் எந்த விதமான பாவத்தை கலக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்கின்றார். அதன் சட்ட திட்டங்களை உணர்ந்து செய்தார். இவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று யாருக்கு கிடைக்குமா? யார் பள்ளிக்கு ஒரு பாடத்தை மார்க்க அறிவை கற்க அல்லது பிறர் கற்றுக் கொடுக்க வருகின்றாரோ அவருக்கு கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்றார்கள். நாம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டாமா? இன்னொரு ஹதீஸ்ல வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள், யார் என்னுடைய மஸ்ஜிதிற்கு, மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உறங்கி கொண்டிருக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவிக்கு யார் நல்லவைகளை கற்கவோ கற்பிக்கவோ மட்டும் வருகின்றாரோ, எத்தனையோ நோக்கத்துக்காக போவோம், நபிசாமி ஜியாரத்துக்காக போவோம், மற்ற தேவைகளுக்காக போவோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் மதீனாவுக்கு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கற்கவோ கற்பிக்கவோ மட்டும் மஸ்ஜித் நபவிக்கு வருவாரோ அவருக்கு என்ன கூலி தெரியுமா? நபிசாமி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தவருடைய தகுதியில் அவர் உள்ளார், அவருக்கு கிடைக்கும் நன்மை. ஜிஹாது செய்யக்கூடிய என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு பாடம் படித்து கொடுக்க செல்லக்கூடியவருக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், கல்வி கற்பவரை மலக்குகள் என்ன செய்யறாங்களா? தன் ரெக்கைகளால் மூடி கொள்கின்றார்கள். கல்வி கற்பவரை மலக்குகள் தன் ரெக்கைகளை அப்படியே மேலே செய்யறாங்க, அப்படியே போட்டு மூடிக்கிறாங்க. இவர் அன்பினால் மகிழ்ச்சியினால் மூடிக்கொள்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வானவர்கள் ஒவ்வொருவராக என்ன செய்கின்றார்கள்? அந்த அந்த மாணவரை சூழ்ந்து ஒவ்வொருவராக வானம் எட்டும் வரைக்கும் என்ன செய்யறாங்க? அந்த மலக்குமார்கள் மேல 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 சேர்ந்து அவரை அரவணைக்கிறார்கள் என்பதா நபி ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இன்னும் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள், யார் கல்வி கற்க ஒரு பாதையில் நடக்கின்றாரோ, யார் கல்வி கற்க ஒரு பாதையில் நடக்கின்றாரோ அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு பாதையில் அவரை அல்லாஹ் நடக்க வைக்கின்றான். மன் சலக தரீகை யல்தமிஸ் ஃபீ இல்மா ஸஹலல்லாஹு லஹு ஃபீ தரீகில் ஜன்னah. அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை அவருக்கு லேசாக்கி கொடுத்துடுறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு மேலும் சொல்வார்கள், மலக்குமார்கள் சந்தோஷத்தினால், அந்த மாணவர் மீது உள்ள சந்தோஷத்தினால் தன் ரக்கையை விரிக்கின்றார்கள். அந்த ரக்கையை மீது அந்த மாணவன் நடப்பார். ரக்கையை விரிக்கின்றார்கள். மட்டுமில்லாமல் இவருக்காக வேண்டிய வானம் பூமி உள்ள அனைத்தும் பாவ மன்னிப்பு தெரிகின்றன. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீருக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன்களும் கூட இவருக்காக வேண்டி துவா செய்கின்றன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இப்படிப்பட்ட கல்வியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வராசத்துடைய சொத்தாக நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு விட்டு சென்ற சொத்துக்கள் தீனார் திர்ஹம் அல்ல, பணம் அல்ல, தங்க நகை அல்ல, மாறாக கல்வியை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த விஷயம்தான் நமக்கு கல்வி நபி ஸல்லல்லாஹு வராசத் சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சமயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கடை வீதி பக்கம் போவார்கள். கடை வீதி பக்கம் செல்வார்கள். மக்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கடை வீதியில் நின்றுவாங்க. நின்றுட்டு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் என்ன இங்க நின்று பள்ளிவாசல்ல நபிசாவுடைய சொத்து பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா அவங்க சொல்லுவார்கள். பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் சொத்துக்கள் பங்கிடப்படுகின்றன, நீங்க எல்லாம் இங்க இருந்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும் போது, எங்கன்னு கேட்கும்போது பள்ளிவாசல்ல அபூ ஹுரைரா சொல்லும் போது எல்லா மக்களும் பள்ளிக்கு போவாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் இந்த மக்கள் திரும்பி வரட்டும்னு சொல்லி அங்கேயே நிற்பாங்க. மக்கள் எல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வேகமா கடைக்கு வந்தவன, என்ன யாருமே வாங்கலையா, எங்க போனீங்கன்னு கேட்கும்போது, பள்ளியில எதுவுமே செய்யலையே, என்ன நடக்குது பள்ளிவாசல்ல அப்படின்னு கேட்கும்போது அபூ ஹுரைரா கேட்பாங்க. மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களா, சில பேர் தொழுது கொண்டும், சில பேர் குர்ஆன் ஓதி கொண்டும், சில பேர் ஹலால் ஹராம் பற்றி விவாதித்து கொண்டும் இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது இவங்க சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த மக்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் மீது நான் பரிதாபப்படுகின்றேன். இதுதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அனந்தர சொத்துக்கள், வராசத் சொத்துக்கள் என்பதாக அபூ ஹுரைரா அவங்க சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்க முடிகின்றது. எனவே மார்க்க கல்வியை கற்கக்கூடியவர் அவர் பிற மக்களால், பிற படைப்புகளால் இவர் துவா செய்யப்படுகின்றார். இவருடைய மக்ஃபிரத் கேட்கப்படுகின்றது. அவருக்கு அநேக சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொத்திலே
அனந்தர சொத்தில இவரும் பங்குதாரர் ஆகுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் மார்க்க கல்வியை மிகுதமான முறையில நாம் கற்று அதை உணர்ந்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.